நீ கூலிக்கு வேலை செய்கிற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்குது? இத்தனை கேள்வி கேட்குற ஊடகவியலாளர் நீங்கள்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பொழைச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் முருகனுக்கு மாநாடு, நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க, நான் இல்லை. நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலாக கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016. நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு? 2 முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சுல. அப்போ கையெழுத்திட்டு ஏற்காத RN ரவி. இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை. ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை, முட்டை. இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்போ அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்ச அந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார். ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார். மறுக்க முடியுமா நீங்கள்? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசு தானே இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அப்போ இது யார் மாநிலம்? இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஐயா நீங்கள் கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல, கூட்டணியை விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்கல்ல. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார், அம்மா தமிழிசை தோற்று போனாங்க, தம்பி அண்ணாமலை தோற்று போனார், KP ராமலிங்கம் தோற்று போனார், எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் தோற்று போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல. அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க, தோற்ற போருக்கு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவர் கொடுத்தீங்க. திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அது கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல. இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களில் கல்லர் மரவர் MBCயில் இருக்குது, கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு, மரவருக்கு எவ்வளவு? SC STயில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரன்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர். அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு, காலாடிக்கு இவ்வளவு, அப்படி பிரிச்சிருக்கா? பறையரில் 72 பிரிவு இருக்கோம் நாங்கள். வள்ளுவர் இருக்கும், அது இருக்கும், ஏகப்பட்டது இருக்குது. இதில் யாருக்கு எவ்வளவு? என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்குது? சரி, எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே SC STயில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு? மகாராஷ்டிராவில் 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு? கர்நாடகாவில் 1.25 கோடி பேர் இருக்கோம், இதே SC STயில் எனக்கு எவ்வளவு? அது ஏன் என்னையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பைய எலிச்சவா பைய மாதிரியே தெரியுது? அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க, ஏன் லட்டை எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க, அப்படி தானே? எவ்வளோ பெரிய சிக்கலை எதிர்கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் இவர் வந்து குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தா இப்படி. அப்போ என்ன தம்பி வருத்தப்படாத வாழை தம்பி, அவன் ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. கோடி பிரச்சனையை கொண்டுக்கிட்டு ஓடி அலையிறோம் நாங்கள். நான் கேட்டது ஐயா சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது? ஒரே கேள்வி அதான். இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முதலமைச்சரா இல்லை யாரு சொல்லுங்க? யார் சொல்லுவா? அப்ப பரிந்துரை பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சைலேந்திர பாபை நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன? எதுல குவாலிஃபிகேஷன் கம்மி? என்ன என்னங்க சாதனை பண்ணிட்டாங்கண்ணே, அண்ணன் பண்ணிட்டாங்கண்ணே, கொலை பண்ணிட்டான் அப்படிங்கண்ணே, பண்ணிட்டானே. இப்ப என்னென்ன பண்றது? அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொல்லி வைக்கிறதான்னு பார்ப்போம். இப்படியா பேச்சு? எதுக்கு நிராகரிச்ச? ஒரு தமிழனை எதுக்கு நிராகரிச்ச? நீ
இப்போ விடுதலையில் தலையங்க வருதுங்க. ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிறாங்க. நீங்கள் ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள், அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள், இன்னைக்கு தலைமைச் செயலர்கள் ஐயா முருகானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழக தலைமைச் செயலாளராக இருந்தவர், டிஜிபியாக இருந்தது, ஐஜியாக இருந்தவரெலாம் யாருங்க? அவங்கெல்லாம் யார்? இப்போ இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலர் இருந்தவர் யார்? அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு?